மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை இன்று சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதில் 3 அம்சங்கள் பாராட்டக்கூடியவை. ஒன்று, மகளிருக்கு, குடும்பத் தலைவிக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் என்பதை 2500 உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போல தாய் தந்தரை இழந்த பிள்ளைகள், அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு மாத தொகையாக அவர்கள் படிக்கின்ற வகுப்பின் அடிப்படையில் நிதி கொடுப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறார். அரிசியோடு 2 கிலோ கோதுமை மாதம் கொடுப்பதாக கொடுத்திருக்கிறார். இவை 3 தவிர இந்த பட்ஜெட்டில் பாராட்டக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தமான 13,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் சுமார் 70% தொகைகள் சம்பளத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் மற்றும் மானியத்திற்கும் போகிறது. மீதி உள்ள 30% தான் வளர்ச்சிப் பணிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இல்லை. இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், துணைநிலை ஆளுநர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையை வாசித்தார். அந்த உரையில் துணைநிலை ஆளுநர் கூறிய சில அம்சங்களுக்கும் முதலமைச்சர் அது சம்பந்தமாக இந்த பட்ஜெட்டில் எதையும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக துணைநிலை ஆளுநருடைய உரையில் பிரெஞ்சு அரசுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து 540 கோடி ரூபாய் குடிதண்ணீர் திட்டத்திற்காகவும், அது மட்டுமல்லாமல் 3,432 கோடி ரூபாய் மத்திய சாலை வசதி மற்றும் குடிநீர் திட்டத்திற்காகவும், 2,101 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் நிதி பெற்று அதற்கு அதை வைத்து நிதி பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு ஆன திட்டமும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டில் குறிப்பாக ஆளுநர் அவர்கள், துணைநிலை ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்ட அம்சங்கள் இதில் சேர்க்கப்படவில்லை. புதிதாக எந்த ஒரு திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடியாக முதலமைச்சர் உயர்த்தியிருக்கிறார். அது எப்படி நடைமுறைக்கு வரும் என்பது தெரியவில்லை. குறிப்பாக இந்த பெண்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் மாதம் வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு கொடுப்போம் என்று கூறியிருப்பது ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அனைத்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கு என்பதை அதை அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு
அனைத்து மகளிருக்கும் அதை கொடுக்காமல் இப்பொழுது 2500 ரூபாயாக அதை அறிவித்திருக்கிறார். அது எந்த முறையில் இவர் அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்பதும் தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஏற்கனவே பல திட்டங்களை அறிவித்தார். காரைக்காலை பொறுத்தவரையில் காரைக்காலில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி எங்களுடைய அரசு ஆரம்பிக்கும் என்று 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்தார். அதற்காக ஒரு செங்கல் கூட இதுவரை எடுத்து வைக்கவில்லை. அந்த திட்டம் கிடப்பில் இருக்கிறது. இப்படி பல திட்டங்கள் அவர் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள். பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் கிடப்பில் இருக்கிறது. சிலிண்டர் மானியம் காலத்தோடு வழங்கப்படவில்லை. முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து அந்த தாய்மார்களுக்கு போய் சேருகிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த மற்ற திட்டங்கள், குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளுக்கு பயிர் காப்புறுதி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆயுஷ்மான் பாரத் என்ற பிரதமருடைய மருத்துவ காப்புறுதி திட்டம் அரைகுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றாமல் பட்ஜெட் என்ற போர்வையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டிலே முக்கியமான அறிவிப்புகள் இல்லாமல், இது இவருடைய கடைசி வருஷம், 5வது ஆண்டு. இதில் கடந்த காலங்களில் 4 வருடமாக 2240 பேர்களுக்குத்தான் அரசு வேலை வழங்கியிருப்பதாக துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அறிக்கையிலே கூறுகிறார். ஆனால் இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட்டில் 2299 பேருக்கு அரசு வேலை வழங்குகின்ற நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுகிறார். 4 ஆண்டுகளில் 2000 பேருக்கு வேலை கொடுத்தவர்கள் ஒரே ஆண்டில் எப்படி 2200 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? இது நடைமுறை சாத்தியமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் முதலமைச்சரினுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து அவர் பட்ஜெட்டில் அறிவிக்கின்றவர்களை எல்லாம் நிறைவேற்றாத ஒரு பட்ஜெட்டாக இது இருந்து வருகிறது. இந்த பட்ஜெட்டும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றுகின்ற பட்ஜெட்டாக எனக்கு தெரியவில்லை. அதற்கு காரணம், மத்திய அரசிடமிருந்து இவர்கள் வாங்குகின்ற கடன் எகிரிக்கொண்டே போகிறது. வெளி மார்க்கெட்டிலிருந்து வாங்குகின்ற பணமும் வங்கிகளிலிருந்து வாங்குகின்ற கடனும் சேர்த்து 2100 கோடி ரூபாய். அதற்கு வட்டி கட்ட வேண்டும், மூலதனத்தில் திருப்பி கட்ட வேண்டும். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமான செலவினங்கள் அதிகமாகி வருவாய் குறைந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சி இதனால் தடைபடுகிறது. பல செலவினங்கள், திட்டமிடாத செலவினங்களுக்கு நிதியை ஒதுக்கி திட்டங்களை முடக்கி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த பெஞ்சால் புயலில் மத்திய அரசு வழங்கியதோ 61 கோடி ரூபாய், மாநில அரசு செலவு செய்ததோ 217 கோடி ரூபாய். இன்னும் மாநில அரசு மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வீடுகளில் மின்சாதன பொருட்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த தொகை எங்கிருந்து வரும்? இவையெல்லாம் பட்ஜெட்டில் இருந்து எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே இது ஒரு கடன் வாங்குகிற பட்ஜெட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் நாங்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில்
வெளி மார்க்கெட்டில் வாங்குகிற கடன், வங்கிகளில் வாங்குகிற கடன் 1600 கோடி ரூபாயை தாண்டாது. ஆனால் இப்பொழுது அது 2100 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கடன் சுமையை ஏற்றி மக்கள் அதற்காக வட்டியை கட்டி இந்த பட்ஜெட் தொகையே வட்டிக்காக செல்லுகிறது. இந்த பட்ஜெட்டில் இது ஒரு உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். அரைத்த மாவையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அரைத்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டிய அம்சங்கள் மிக குறைவாக இருக்கின்றன. ஆளுநர் அவர்கள், துணைநிலை ஆளுநர் அவர்கள் அறிவித்த பல திட்டங்கள், ஆசிய மேம்பாட்டு வங்கியிலிருந்து வர வேண்டிய பணம், பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம், மத்தியில் உள்ள போக்குவரத்து துறையிலிருந்து வருகின்ற பணம், இவையெல்லாம் எப்பொழுது வரும்? அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இதன் மூலமாக இவர்கள் எப்படி இந்த திட்டங்களை எத்தனை ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றுவார்கள்? ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டமே அனுமார் வால் போல நீண்டு கொண்டு சென்றிருக்கிறது. ஆகவே முதலமைச்சருடைய பட்ஜெட் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. புதுச்சேரி மாநில மக்களை இது ஏமாற்றுகின்ற பட்ஜெட்.